இவ்வளோ படித்தோம், இன்னும் வீட்டில் தானே இருக்க? இந்த ஒரு கேள்வி ரேவதிக்கு தினமும் கேட்கப்பட்டது. அப்பாவின் தங்கை, எம்ஏ முடிச்சிருக்கம்மா ரேவதி, ஆனால் இன்னும் உனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கல. ஊரில் எல்லாரும் அதை தான் பேசிக்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது, கல்யாணம் செஞ்சிடுங்கன்றாங்க. வேலைக்கு போகிறதுனாலையும் சரி, இல்லை தொழில் தொடங்குறதுனாலையும் சரி, நான் உனக்கு உதவுறேம்மா, உன்னோட இஷ்டம். இல்லைப்பா, நான் படித்ததுக்கு தான் போவேன். இல்லைனா நானே ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுப்பேன்ப்பா. சரிம்மா, நீ எது செஞ்சாலும் நான் உனக்கு துணையாக நிற்பேன் அப்படின்ட்டு அப்பா தட்டி கொடுக்குறாரு. படித்த பொண்ணு வீட்டில் சும்மா இருக்கான்னு ஊரில் பேசிக்கிறாங்க. ஆனாலும் ரேவதி மனசு உடையல. வேலை வரலனா என்ன, நாமே ஒரு வேலையை உருவாக்கலாம் இல்லையா? நம்ம வீட்டில் வளர்க்குற கோழியவே தொழிலாக மாற்றினா என்ன? ரேவதி அதை ஒரு வாய்ப்பாக பார்க்குறா. வாய்ப்பு நம்மளை தேடி வராது, நாம் தான் வாய்ப்பை தேடி போகணும். அதுக்கு நாம் முறையான பயிற்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம சிறந்த தொழில் முனைவோராக முடியும். அதனால் நம்ம சிறந்த பயிற்சிக்கு கால்நடை வளர்ப்புத்துறைக்கு போகலாம். அரசு தோட்டக்கலை கால்நடை வளர்ப்புத்துறைக்கு போய் கோழி வளர்ப்பு பற்றி பயிற்சி எடுத்தா. எப்படி உணவு வைக்கணும், எப்படி நோய் வராமல் பார்த்துக்கணும், அதில் எப்படி லாபம் பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டா ரேவதி. எல்லாரும் கவனியுங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் நாட்டுக்கோழி வளர்ப்பு, ஹைபிரிட் கோழி வளர்ப்பு ரெண்டுமே சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் செய்யலாம். சொல்லுமா ரேவதி, நீ எதை சூஸ் பண்ண போகிற? ஐயா, நான் நாட்டுக்கோழி வளர்ப்பு தாங்க ஐயா தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுதாங்க ஐயா எனக்கு விருப்பம். சரிம்மா, எல்லாரும் கேட்டுக்கோங்க. அரசாங்கத்தில் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, லோன் வசதியும் பொருளாதார வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. தொழில் மட்டும் நீங்கள் சிறப்பாக செஞ்சால் போதும், எல்லா உதவிகளும் கிடைக்கும். அப்பா கால்நடைத்துறை இவங்களோட உதவியால் ஒரு சின்ன கோழி பண்ணை ஆரம்பித்தா ரேவதி. முதல்ல ஒரு 50 கோழிகள் மட்டும்தான். ஊரில் எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. பட்டதாரி பொண்ணு கோழி வளர்க்குறாளாம் கேலி பண்ணுறாங்க. ஆனால் ரேவதி அதுக்கு கவலைப்படல. அதில் ஒருத்தன், என்னடா மாணிக்கம், உன் பொண்ணு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? பசங்க தானடா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இப்போ பொண்ணுங்களும் ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னடா காலம் மாறி போச்சு. ஆமாம் ராஜான்னு, காலம் மாறி போச்சு. பசங்க பொண்ணுங்க எல்லாரும் சமம்தான். முயற்சி பண்ணால் எல்லாரும் சாதிக்கலாம். என் பொண்ணும் அப்படிதான். காலையிலே சீக்கிரமாக எழுந்து கோழிகளுக்கெல்லாம் உணவு வச்சு முட்டைகளை சேகரித்து எடுத்துகிட்டு போய் சந்தைக்கு வியாபாரம் பண்ணுறது தான் ரேவதியோடைய வேலையாக இருந்தது முதல் காலத்தில். எங்கள் பண்ணை நாட்டுக்கோழி முட்டை வாங்கிக்கோங்க, உடம்பு யானை பலம் வரும், வாங்கிக்கோங்க ஐயா, வாங்க அம்மா வாங்க. தொழிலும் நல்ல வளர்ச்சியாச்சு, லாபமும் பன்மடங்காச்சு. 50 100 ஆகி 100 1000 ஆச்சு. இப்போ 1000 வந்து ஒரு பெரிய நாட்டுக்கோழி பண்ணை ஆயிடுச்சு. தங்கம் நாட்டுக்கோழி பண்ணை நல்ல வியாபாரம் போகுது. பக்கத்து கிராமத்துலேருந்து எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. லாரி டிரைவர், அம்மா ரேவதி, கோழிங்கள் எல்லாம் வண்டியில் ஏற்றியாச்சுமா, பில்லு செட்டில் பண்ணுமா, டெலிவரிக்கு போகணும், வா. வர மணி என்ன? தங்கம் கோழிப்பண்ணை இப்போ வந்து தங்கம் கோழிப்பண்ணை பயிற்சி மையம் ஆகுது மகளிருக்கு. கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இந்த சுய தொழிலை ரேவதி சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து முட்டை உற்பத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருநகரங்களுக்கு லாரியில் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவு வந்து பெரிய வளர்ச்சி அடைகிறாங்க. அந்த மண்டலத்திலேயே பெரிய ஒரு அமைப்பாக மாறுது. பண்டிகை திருநாள், ஊர் விழா மேடையில் ஊர் தலைவர் ரேவதியை பாராட்டுறார். படிப்பு வேலைக்காக மட்டும் இல்லை, வாழ்க்கையை உருவாக்கவும் உதவும். அதை நிரூபித்தவன் நீ ரேவதிமா. இதே மாதிரி எல்லா பெண்களும் சுயதொழில் செஞ்சு கிராம முன்னேற்றத்துக்கு உதவணும். ஐயா. ரேவதி கண்ணில் ஆனந்த கண்ணீர். அவள் சிரிச்சுட்டே சொன்னான், பெண் படித்தா வேலை மட்டும் தேட மாட்டாள், வாய்ப்பு இல்லைன்னா அவளே ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்குவாள். சுயதொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்.
ஆண்களால் மட்டும் சுயதொழில் செய்ய முடியும்னு இல்லை, பெண்களாலேயும் தொழில் செய்ய முடியும். அரசாங்கத்தால் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கொடுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் தொழில் செஞ்சு நல்ல முறையில் வீட்டையும் நாட்டையும் காப்பாற்றணும் நஷ்டம் இல்லாமல். பெண் தொழில் முனைவர் பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இதை யார் யார் பார்க்குறீங்களோ, யார் பெண் தொழில் முனைவரோ எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவே எங்களின் வளர்ச்சி. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.